name is Divya. We are from Banariam Institute of Technology. அங்கே நான் AIDS மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து செகண்ட் இயர் ஐவி வந்திருக்கோம். இங்கே ஒரு சார் எங்களுக்கு ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி ஒரு சம் ஸ்கில்ஸ்லாம் எங்களுக்கு எப்படி பிளேஸ் ஆகணும், பிளேஸ் ஆகிறத ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன, ப்ராஜெக்டை எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நிறையா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது டீப்பாக நிறையா நம்ம படிக்கணும் தவிர்த்து அந்த பேசிக் எதுவுமே நாங்கள் பேசிக் இப்போ சார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்கன்னா பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு எங்ககிட்ட கேட்டாங்க. பைத்தான் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் செகண்ட் இயரில் இருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.12 அந்த மாதிரி சார் சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சதை தவிர்த்து இந்த மாதிரி பேசிக் என்ன ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டீப்பாக படிக்கணும். நம்ம உள்ளுக்குள்ளே பைத்தான் பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியும், நம்ம ப்ரோக்ராமிங்லாம் போட்டிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு வி லேர்ன் பேசிக், அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்ட்டு சார் நிறைய டீச் பண்ணாங்க. கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் பேசினாங்க. ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார் பேசினது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சாரோட கிளாஸ் நல்லா இருந்தது. பேசிக் கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒர்க் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கில் என்ன பண்ணுறோம், எடுத்தோடனே நம்ம இப்போ டிசிஎஸ்ல இருப்போம், டிசிஎஸ்ல ஒரு டூல் வச்சு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம வேறு கம்பெனி போயிடுவோம், இன்ஃபோசிஸ் போகிறோம், அங்கே ஒரு இது இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி இருந்தால் நம்ம லேர்னிங்ஸ் வந்து மறக்கும். புதுசாக லேர்னிங் பண்ணணும், இந்த கம்பெனிக்கு இந்த லேர்னிங் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த ப்ராஜெக்டை வச்சு நம்ம ஒரு கம்பெனி போகிறோம், அதே அங்கே போயிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கற்றுக்குறோம். அந்த ப்ராஜெக்ட் எந்த கம்பெனியில் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு டிமாண்ட் ஆச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கம்பெனி, இந்த மாதிரி ஈஸியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி அழகாக ப்ளேஸ் ஆகலாம் அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. தேங்க்யூ.